கோதுமை மாவுல எப்பொழுதும் ஒரே மாதிரி டிஃபன் செய்யாம இது போல டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்து பாருங்க. பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா மாவு புளிக்க வைக்க தேவையில்ல, ஊற வைக்க தேவையில்ல. ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி இது. பசங்க வெஜிடபிள்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னா இது போல டிஃபன் செஞ்சு கொடுங்க. பசங்க காய்கறி சாப்பிட்ட மாதிரி ஆயிடும், கோதுமை மாவும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். கோதுமை மாவுனா சப்பாத்தி பூரி தான் பசங்க சாப்பிடுவாங்க. ஆனா இது போல டிஃபன் செஞ்சு கொடுத்து பாருங்க. இந்த ரெசிபி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இதை வந்து கோதுமை தோசைன்னு சொல்லலாம், கோதுமை அடைன்னு சொல்லலாம், அல்லது கோதுமை ரொட்டின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 3 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பழமா ரெட் கலரா பார்த்து எடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம வெங்காயம் சேர்க்க போறது இல்ல, வெறும் தக்காளி மட்டும்தான். இதுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம். இப்ப மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க. நல்லா ஃபைனா அரைச்சிக்கணும். இப்போ தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு இங்கே பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் சட்னி. இப்போ 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து இடிச்ச பூண்டு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பூண்டு சேர்க்கல. உங்களுக்கு பூண்டு சேர்த்து சட்னி செய்யறது பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து பூண்டை இடிச்சு சேர்த்துட்டு நல்ல கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருந்த தக்காளி விழுதை இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப நான் தக்காளி விழுதை சேர்த்துட்டேன், நான் பூண்டு சேர்க்கல. தக்காளி விழுது சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து பச்சையா அரைச்சிருக்கும். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். நீங்க கொதிக்க வைக்காம அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி கொதிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க நல்லா இதை கொதிக்க வச்சுக்கணும். இதுல வந்து வெங்காயம்லாம் நம்ம சேர்க்கல, வெறும் தக்காளி மட்டும்தான். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா சட்னி நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. பச்சை வாசனை எல்லாம் சூப்பரா போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து சட்னியை வந்து நம்ம வெளியில எடுத்துக்கலாம். இப்ப நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சட்னிக்கு பாத்தீங்கன்னா நல்லா சுட சுட இட்லி மாவு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியா ஊத்தி இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. பசங்களும் எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றாங்கன்னே தெரியாது. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம். தோசை ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் குட்டியா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜார் எடுங்க, பெருசு எடுக்க வேணாம். அதுல வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இஞ்சி வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க, அப்பதான் ஈஸியா அரைப்படும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து முழு மிளகு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் மிளகு காரம் மட்டும்தான், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம பல்ஸ்ல வச்சு 2 சுத்தி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா கொரகொரப்பா அரைஞ்சிரும். பேஸ்டா அரைக்க கூடாது, கொரகொரப்பா அரைச்சிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது போலதான் இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு நீங்களும் அரைச்சிக்கோங்க. அதே போல பச்சை மிளகாய்க்கு பதிலா நீங்க காஞ்ச மிளகாய் சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்ப இது ஓரத்துல இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பால 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்ப நான் எடுக்கிற இந்த வெஜிடபிள்ஸுக்கு வந்து நீங்க 2 கப் வரைக்கும் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஆனா நான் வந்து 1 கப் தான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அரைச்சு வச்ச மிளகு சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் இருக்கு பாருங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்ப இது கூட வந்து பொடியா நறுக்குன கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. துருவின கேரட் 2 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ்ல நான் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து நீல வாக்குல நறுக்கின வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டா இருக்கும்.
நீல வாக்கில் நறுக்கி போடுங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஃபைனாக கூட சாப் பண்ணி போட்டுக்கோங்க, உங்களுடைய விருப்பம். துருவின தேங்காய் வந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் வந்து ஒன்று துருவி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெள்ளரிக்காயில் இருக்கிற தண்ணியை பிழியாதீங்க, அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெள்ளரிக்காய், வெங்காயம், தேங்காய், கேரட் இதிலெல்லாம் இருக்கிற தண்ணியே போதும் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அடதோசை பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு தான் நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து இப்போ பெரிய பெரிய உருண்டைகளாக எடுத்து தோசைக்கல்ல நேரடியாக தட்டி நம்ம அடதோசை மாதிரி ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். இந்த பக்குவத்துக்கு திரட்டிக்கங்க. எடுத்ததுமே நீங்கள் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெள்ளரிக்காயில், கேரட்லலாம் இருக்க தண்ணி விடும். அப்போ மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும். அதனால் மிக்ஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல்ல ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு எடுத்து தோசைக்கல்ல வச்சு தட்டி விட்டீங்க அப்படின்னா கையில் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா மெலிசாக தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு டைரெக்டாக தோசைக்கல்ல தட்ட வரல அப்படின்னா கரண்டியை வச்சு நீங்கள் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பட்டர் சீட்டு, இலை இதிலலாம் வச்சு நீங்கள் தட்டி தோசைக்கல்ல சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. அதே போல் தோசைக்கல் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. இப்போ வந்து தட்டி விட்டுட்டேன். இப்போ வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. மீடியம் அல்லது லோ ஹீட்டில் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக வேகிற வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப டக்குன்னு குக் ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்காது. அதே போல் நம்ம மெலிசா திரட்டி இருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நான் வெளியில் எடுத்துக்கிறேன். சுட சுட சாப்பிடுங்க. ஆறிடுச்சு அப்படின்னா அந்த வெள்ளரிக்காயோட ஃப்ளேவர் வெளியில் வர ஆரம்பிக்கும். சூடாக சாப்பிட்டீங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் ஃப்ளேவர் தெரியாது. அதனால் பசங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுட சுட நீங்கள் பரிமாறிடுங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கூட நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும், சின்ன வெங்காய தொக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து நீங்கள் கோதுமை மாவில் தான் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கோதுமை மாவை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் ஏகப்பட்ட ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த ரெசிபிஸோட பொருட்களையும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.